இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது இன்னைக்கான எபிசோட் எந்த லட்சத்தில் இருக்க போகுது அப்படின்றது கிளியரா புரிஞ்சிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காசிப் தான் பேச போறானுங்க அப்படின்றது கிளியரா புரிஞ்சு போச்சு. வியானா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணா அதுக்கு திவாகர் ரிப்ளை பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷனை தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோவா போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவில் அவனுங்கள மாதிரி மொக்கையெல்லாம் இந்த வீடியோ இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் திவாகர் வந்து இந்த தகுதி தராதரம் இதெல்லாம் பேசினார்ல, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த செகண்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் வியானா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி டாஸ்க் ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் வீடியோன்றது ஒரு டாஸ்க் பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்ற மாதிரி திவாகர் என்ன சொல்றாரு, இல்ல கேரக்டர் பேஸ் பண்ணியிருக்கோம், ஒருத்தவங்களோட கேரக்டர் எப்படின்னு பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இது இல்லாம வியானா என்ன சொல்றாங்க, ஸ்டார்டிங்ல எல்லாருமே இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்தப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஏதாவது பண்ணணும்னு இருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிட்டாங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா கண்டென்ட் கொடுக்கணும், ஒரு எல்லாமே ஃபேக் கண்டென்ட் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ வரைக்கும் வரதுல முக்காவாசி ஃபேக் கண்டென்ட் தான், அது வேற விஷயம். ஆனா ஸ்டார்டிங்ல நிறைய பேர் கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா இப்போ எல்லாமே அமைதியாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வியானா சொல்றாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒத்துக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் லைவ்ல நடந்து முடிஞ்சிச்சு. கண்டென்ட்டே இல்லாமல் இதை எடுத்து போடுறாங்கன்னா அப்போ விஜய் டிவி இன்னைக்கான எபிசோட எந்த லெஜன்ஸில் எடிட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ப்ரோமோ எடிட்டரை வந்து நம்ம பாராட்டுங்க. அந்த கான்வர்சேஷனை எப்படி அது பிஜிஎம்லாம் போட்டு ஒரு மாதிரி டேன் 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 அப்படின்ற மாதிரி ஒரு பிஜிஎம்லாம் போட்டு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. சாதாரண கான்வர்சேஷன் தான், அந்த எடிட்டிங் பண்ணி கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வியானா வர வர கொஞ்சம் அனலைஸ்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுவும் நேற்று அவங்க பண்ண சம்பவத்துக்கு அப்புறமா அவங்களுக்கான ஸ்கோர் வந்து பயங்கரமாக எகிரிடுச்சு. ஸோ அந்த சமயத்தில் திருப்பி பார்த்தீங்கன்னா திவாகர் பார்வதி கூட டிஸ்கஷன் வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திவாகர் பார்வதி கேங்கில் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்கில் சேரல. அவங்க சொல்லவே சொல்கிறாங்க, நான் உங்கள் கேங்லாம் வரல, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் அதாவது இப்படி நான் எடுக்கிற ஒரு ஸ்டாண்டில் வந்து நீங்களும் நிற்கிறீங்கன்னா அப்போ ஒன்றா பேசுறதுல தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, அந்த போனால போல்டாக எடுத்துட்டு ஒரு சண்டை செய்ய முடியுமானா சண்டை செய்ய முடியல. அதாவது அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஓவராக எதாவது கத்துனாலும் இல்லை பேசினாலும் பயந்துருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வியானா கிட்ட இருக்க பெரிய நெகட்டிவ். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, வியானா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்லா கொஞ்ச நாள் வருவாங்க, ஆனால் டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு அது வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் நேற்றுலேருந்து என்ன பண்ணாங்க, டைட்டில் வின்னர் வியானா அப்படி அவங்க டீம் வச்சிருக்காங்க, டீம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இறங்கி சண்டை செய்யணும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டு டைட்டில் வின்னர்ன்றது அவ்வளோ ஈஸியெல்லாம் அடிச்சுட்டு போயிட முடியாது, இறங்கி கொஞ்சம் வேலை செய்யணும்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் யோசிக்கிறது பொறுத்த வரைக்கும் வியானா ரொம்ப கிளவர். எப்ப அன்பு கேங் மேல கைய வச்சாங்களோ அப்பயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஓகே இந்த பொண்ணு கொஞ்சம் தெளிவா யோசிக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா கனி சபரி எஃப்ஜே தான் மண்டே சொரிய ஆரம்பிச்சிட்டானுங்க நேரத்துல இருந்து. ஐயோ என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இப்ப லைவ்ல வந்து எஃப்ஜே வந்து இந்த கதை சொல்லிட்டு இருக்காருல்ல, இப்பதான் புரியுது ஏன் எஃப்ஜே வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அவரோட கதை ரொம்ப ஒஸ்ட்னு சொல்றாங்க. நான் கூட துஷார் சொன்னா இந்த மாதிரி 1வது 2வது எல்கேஜி எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருந்தா அப்படின்னு. இவன் அதுக்கும் கீழே வந்து போயிட்டு 1வதுல வந்து எப்படி விளையாடின, எப்படி கிரவுண்டுக்கு போன, எப்படி வீட்டுக்கு வந்து சட்டையை மாத்தினேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான், பேசிக்கிட்டே இருக்கான். டேய் நிறுத்துடா போதுடா அப்படின்னு பார்த்தா நான் கூட சரி ஓகே ஒரு காலவர் வந்து பார்க்கல அப்படியே விட்டுட்டேன். திருப்பி காலவர் கழிச்சு லைவ் என்ன நடக்குது ஓபன் பண்ணி பார்த்தா அப்பதான் பார்த்தீங்கன்னா 10வதுக்கே வந்திருக்கான். அடே டே, ஏன்னா டோட்டலாக எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா 12வதோட டிஸ்கண்டினியூ போல, ஸோ காலேஜ் போல டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காரு. ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா 10வது 11வது வரும். இன்னும் நீ என்னடா பண்ண போற, இதுக்கப்புறம் நீ வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சொல்றதுக்கு ஒன்று. அதாவது இப்போ நார்மலாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாரோட லைஃப் சைக்கிளையுமே ஸ்கூல் லைஃப் வந்து ஒரு ஷார்ட்டாக முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜுக்கு அப்புறம் இருக்க லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அங்கே தான் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா மேஜராக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் என்ன நடந்ததோ அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. இதனால தான் ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் எடுத்து உள்ளே போடாதீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது எனக்கு பசங்களாம் அப்படி ஃபீல் ஆகுதுங்க. எவ்வளோ நேரம்டா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவனுங்களும் எப்பா சாமி அன்னைக்கு காலையில் 6 மணி அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச பாதி பேர் முழிச்சுக்கிட்டே தூங்குறானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ், இப்போ இந்த திவாகர் மேட்டர் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதாவது தகுதி தராதரம் இந்த மாதிரி மேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் பேசுகிறாருன்னு. ஸோ அது வந்து இது விஜய் பார்வதி வந்து கேட்குறாங்க, ஏன்னா இந்த மாதிரி தகுதி தராதரம் பேசல, என்ன மீனிங்கில் எதில் பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இது வந்து நேற்று நடந்தது. ஆக்சுவலாக என்ன விஷயம் அதை வந்து பேசுகிற அப்படின்போது நான் யூஸ் பண்ணுறது தராதரம் அப்படின்றது ஒருத்தவங்களோட வார்த்தை, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேன்றது போடான்றது, ஸோ இதெல்லாம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ். ஸோ அவங்க வார்த்தை தான் நான் தராதரம்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தராதரம் இல்லாத ஒரு இது வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்றாரு. தகுதின்றது அவங்களோட ஏஜ், அதே மாதிரி அவங்களோட எஜுகேஷன், இதை வச்சு தான் நான் சொல்றேனே தவிர மற்றபடி நான் தப்பா எடுத்துக்கல. அவங்க ஏதாவது நினைச்சுக்கிட்டு அதை நான் பொறுப்பாக்க முடியாது அப்படின்னு நம்ம திவாகர் சொல்றாரு. இதுதான் அர்த்தமானு கேட்டீங்கன்னா அது இல்லை. ஆக்சுவலா நம்ம வேற சில அர்த்தங்களும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் திவாகர் என்ன சொல்றாரு, நான் இதை மீன் பண்ணி தான் சொல்றேன் அப்படின்னு நம்ம திவாகர் சொல்றாரு. அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு, அவ்வளவுதான் நான் இதை மீன் பண்ணி தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி எந்திரிச்சு ஏன்பா திவாகர் என்ன நீ தகுதி தராதரன் பத்தி திருப்பி பேசிட்டு இருக்குன்னு கேட்டா இந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாருன்னா விஜய் சேதுபதியில திருப்பி பேச முடியுமான்னு கேட்டா
பேச முடியாது. ஏன்னா அவர் கிளியரா நான் இதுதான் மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவாரு. ஸோ திவாகர் அந்த அடியிலேருந்து பெருசா தப்பிச்சுப்பாரு அப்படின்னு நம்ம தான் தோணுது. ஆனா எதுக்காக இந்த கேள்வி வந்ததுன்னா, விஜய் பார்வதி இது திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா தராதாரம் இல்லை உனக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரம்யாவை பத்தி பேசியிருப்பாரு. அப்பதான் சபரி வந்து நேற்று வந்து சண்டை போட்டிருப்பாரு, என் தங்கச்சியை பார்த்து நீ எப்படி பேசுவ அப்படின்ற மாதிரி. அங்கதான் பார்த்தீங்கன்னா சபரிக்கும் திவாகருக்கும் பயங்கரமான கிளாஷ் வந்து பயங்கரம் பீக்குக்கு போயிருக்கும். ஸோ அந்த சண்டைக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பார்வதி கேட்பாங்க, அது என்ன தராதாரம், அது கரெக்டான அர்த்தம் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கணும். அப்போ தான் சொல்லுவாப்புல மனுஷன், இந்த மாதிரி தராதாரன்றது வார்த்தைகள், தராதரம் இல்லாத வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணுறதுனால நான் அந்த இதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுது. ஸோ இந்த இதில் நிறைய பார்த்தீங்கன்னா தகுதி தராதாரத்துக்கு சோஷியல் மீடியாவில் என்ன டாக் போயிட்டுனா, அவர் வந்து கேஸ்ட்டை பேசுகிறாரு, அவர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஜாதி தான் மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணி அவர் சொல்கிறாரு அப்படின்னு நம்மளாம் சொன்னாங்க. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட விளக்கம் இது கொடுக்குறாரு. இதில் எத்தனை பேர் நீங்கள் உடன்படுறீங்க, அவர் கொடுக்குற விளக்கம் ஓகே தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் உடன்படுறீங்க? இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றதெல்லாம் சும்மா பாவல காமிக்கிறாரு, அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்றாரு அப்படின்ற மாதிரி தோணுதா? சோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது திவாகர் சொல்றாருல தகுதி தராதரம், இது வந்து பெரிய டாபிக்கா ஆக்சுவலா மாறாது அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி ஒரு கேள்வி கேட்பாரு, திவாகர் இதை பதில் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு பெரிய டாபிக்கா போகுது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அதை விட நிறைய சம்பவம் நடந்துருச்சு, அதை விட நிறைய அடிதடி நிறைய மார்க்கிங் அப்படிலாம் நடந்திருந்தனால இப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி மேட்ச் ஆயிடும். இப்போ என்ன மேட்டர்னா, திவாகர் மட்டும் வார்த்தையை விட்டு இருந்தா திவாகரை போட்டு பொழுதுருவாங்க. ஆனா திவாகர் இந்த வார்த்தையை விட்டா இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறது, வேணும்னே ப்ரோவோக் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் ரெண்டு சைடும், அதாவது திவாகர் சைடில் எப்படி அடி விழுதோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்காங்களே கானா வினோத் கமருதீன், அவங்களுக்கும் அடி விழும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொன்று இந்த கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ இருக்காங்களே அவங்களை கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் அப்போ அவர் அது பண்ணிக்கிறாரு. அதாவது ரம்யா ஜோ வந்து ஒரு மாதிரி விலகி வர மாதிரி இருக்கு, இவர் வாண்டடாக 2 தடவை கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதை வச்சு கானா வினோத்தை போட்டு பொழகுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிலர் அமிச்சு இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது எப்படி எந்த அர்த்தத்தில் அவர் கட்டிப்பிடிக்கிறார் என்னன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, ரம்யா ஜோ விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி விலகுறாங்க, இந்த மனுஷன் பிடிச்சி திருப்பி 2 தடவை அமுக்குற மாதிரி தெரியுது. அது எனக்கு தெரிஞ்சு தப்பாக தான், என்னை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது தப்பாக தாங்க தோணுது. அது நான் ஆக்சுவலாக சொன்னால் கானா வினோத் வந்து வேணும்னே இப்படி பண்ணுறாரு, அந்த விஷுவலை பார்க்கும்போது எனக்கு கானா வினோத் பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தோணுது. இது என்னோட ஒப்பீனியன், கேட்டதுனால சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்டென்ஷனலாக இந்த மாதிரி ரம்யா ஜோ வந்து கட்டி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் போகிறாரு அப்படின்னு சொல்ல வரல. அந்த விஷுவலை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. எப்படின்னா இந்த மாதிரி ஓகே அவங்களுக்கு பிடிக்கல, ஆனால் இவர் வந்து வாண்டடா இது பண்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சு போச்சு, இன்னைக்கான எபிசோட்ல கண்டென்ட் ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்க போது, கண்டென்ட் கிடைக்காம சாவுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை, பார்வதியை லைட்டாக சொரிஞ்சு விட்டா போதும், அடுத்து 3வது ப்ரோமோ 4வது ப்ரோமோ 8வது ப்ரோமோ வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரோமோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா பார்வதி கொஞ்சம் அடங்குனதுனால தான் பார்த்தீங்கன்னா திவாகர் ப்ரோமோலாம் வெளியே வருது. பார்வதி மட்டும் திருப்பி கிளம்புனாங்க அவ்வளோதான். இதில் வேற பார்வதி சொல்கிறாங்க, அண்ணே நான் பழைய மாதிரி ஆயிட்டேனே, இந்த கமருதீன் கானா வினோத் இவனும் கூட செட்டு சேரும் போது தானே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தேன், இப்போ திருப்பி எப்போ நம்ம பழைய மாதிரி ஃபார்ம் ஆகிட்டோமோ இப்போ எப்படி நான் ரிலாக்ஸ்டாக இருக்கணும், இந்த மாதிரி இருந்தாலே போதுனே, என் கேமை நான் இறங்கி ஆடுவேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பார்வதி அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் திருந்துற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்வதி பேசுகிற பாயிண்ட்டும் வியானா பேசுகிற பாயிண்ட்டும் ஒன்று மாதிரி சில பேருக்கு தெரியும், ஆனால் ஒன்று தான். ஆனால் பார்வதி பேசுகிறப்பா அவங்க பேசுறது அவங்க கத்துறது அதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு இரிட்டேட் ஆகுது. வியானா பேசுறதை கேட்கும்போது மக்களுக்கு வந்து பிடிக்குது, ஓகே இந்த பொண்ணு பாயிண்டாக பேசுது, இதை தான் பார்வதிக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்களா, தெளிவா பேச தெரியல, ஆங்கர் தான் நீங்க, விஜய் பார்வதி அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்ல தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டா தெளிவா பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் வரும். அதை விட்டுட்டு அண்ணனும் தங்கச்சியை சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கத்துன்னு கத்திட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் ஷோ ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வியானா ஒரு டஃபான பிளேயரா வருவாங்களா, இல்ல அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ அப்படின்னு நம்ம சொல்றீங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.